அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வந்தது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன்ல. ஃபஸ்ட்டு அதை சொல்லிக்கிறேன். ரெஸ்பெக்டட் மிஸ்டர் செந்தில் சார், மிஸ்டர் ஆர்.எம். கந்தவேலு சார், and Mr. Umapati sir, Mr. Ayyappan sir, and Mr. Saktivelu sir, and correspondent madam, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பார்க்கும்போது இப்படியே கலகலகலன்னு இருக்கு. நம்ம அந்த இதை சினிமா தேட்டரு இந்த சந்தைக்கு போகிறது மாதிரி ஒரே ஹாப்பியாக அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வைப்ரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா எங்கள் தொழிலில் இந்த மாதிரி முகத்தெல்லாம் பார்க்குறது சிரமம். சரியா? நாங்கள் எப்படிப்பட்ட முகம் பார்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே பார்க்குறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கு நன்றி. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்க, நம்ம என்ன சொல்ல போகிறது தெரியல எனக்கு. இப்போ தான் நீங்கள் ஒரு இதில் இறங்கியிருக்கிறீங்க, எஜுகேஷன் இப்போ தான் உள்ளே என்ட்ராகிருக்கிறீங்க. நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய சந்திக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஒரு புதியதொரு உலகத்தில் இப்போ தான் என்ட்ராகிருக்கிறீங்க. இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சிலவைகள் போர் அடிக்கும், சிலது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய கல்வி பயணத்தை தொடரலாம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. பசங்களுக்கு சொல்கிறத விட பேரண்ட்ஸ் தான் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டீச்சர், அது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரோல் மாடலில் ஒவ்வொரு வீட்டில் ஒரு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச்சரே நீங்கள் தான். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதான் பசங்க பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணால் அது பசங்க பண்ணும். ஸோ நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் அவரை கைட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை அருமையாக வளரும். அவங்களோட நிறையா பேசுங்க, அவங்கள கைட் பண்ணுங்கள், நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுங்க. ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துங்க. பொருள் சார்ந்த வாழ்க்கை தேவையில்லை. சார் சொன்னது மாதிரி செல்லை கொடுத்து அழுவாமல் தான் இருப்பாங்க, சொல்ல கொடுக்காம தான் இருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப சிரமம். ரெண்டாவது, உங்கள் பசங்கள்லாம் இப்போ யாருமே விளையாட்டுக்கு வெளியில் வர்றது கிடையாது. எல்லாம் செல்லை வச்சே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் விளையாண்டாக்கா சட்டையில் மண் தண்டலாம், அதை துவைச்சிடலாம். ஆனால் செல்லை விட்டு விளையாட வச்சிங்கன்னா அவங்களே மண்ணாயிடுவாங்க. ஸோ இது முக்கியமான சார் சொன்னது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ செல்லை கொடுக்காதீங்க, அவங்களும் நிறையா பேசுங்க, நிறையா வழிகாட்டுங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணாதீங்க. உதாரணமாக, நம்ம ரோட்டில் போகிறோம், ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும், ரெட் சிக்னலில் நிற்பீங்க, நீங்கள் மூவ் பண்ணி போவீங்க, அந்த பசங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். அவங்க பெரிய ஆளாக நம்ம அம்மாவே பண்ணாங்க, அப்பா பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எந்த விதமான கெட்ட பழக்கங்களையோ சின்ன சின்ன தவறுகளையோ அந்த பசங்களுக்கு முன்னாடி எதையுமே பண்ணாதீங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி எதிர்காலத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய போட்டியான உலகத்தில் இந்த குழந்தைகள் போகிறாங்க. நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் அவங்களுடைய ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டுகோலை நீங்கள் தான் பண்ண முடியும். ஆசிரியர்கள் பண்ணுவாங்க ஸ்கூலில். அதை நீங்களும் அதை பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். படிப்புங்கிறது ஒரு நாள்லேயோ ஒரு வருஷத்துலேயோ முடியறது கிடையாது. அது கடைசி வரைக்கும் எனக்கு நம்ம கூட பெரிய ஆளுங்கள் கூட அது முடிகிறது கிடையாது. எவ்ரிவேர் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், டு ஃபைண்ட் அவுட் சம்திங் நியூ. அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மைல்ஸ்டோன் ஸ்கூலு நல்ல ஒரு அருமையான பள்ளிக்கூடம். எமோஷ்னலாக இந்த பள்ளிக்கு எனக்கு நிறைய தொடர்பு இருக்குது. இதனுடைய ஃபவுண்டர் நானும் ஒன்றா பல இடங்களில் இருந்தவங்க.
அதனால் இந்த பள்ளிக்கூடம் அருமையான பள்ளிக்கூடம். உங்களுடைய குழந்தைகளை வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்குறீங்க. ஒரு நல்ல ஒரு கரங்களை அவங்க பார்த்துப்பாங்க. நல்ல ஒரு சேஃபான ஹேண்ட்ஸ் தான் அவங்க. எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகள் வந்து மேலும் மேலும் வெற்றி பெற இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுப்பாங்க என்று கூறி உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பினை ஏற்றி கொடுத்த பள்ளி நிர்வாகத்தை